இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. இந்த சினிமா திரைக்கதையில் ஒரு ஜாம்பவான்னா இவர் தான். இவருக்கு முன் சினிமா ஸ்கிரிப்ட் வேற, இவருக்கு பின் சினிமா ஸ்கிரிப்ட் வேற. ஒரு சிக்கலான கதையை கூட எப்படி ரசிக்கும்படியாக சுவாரஸ்யமாக அங்கங்கே காமெடியை வைத்து குடும்பக்கதை, அப்படி குடும்ப கதைகளை எல்லாரையும் பார்க்க வச்ச ஒரு டைரக்டர், இயக்குனர், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்னா அது பாக்யராஜ் அவர்கள் தான். அவருடைய மறைவுங்கிறது ஒட்டுமொத்தமாக சினிமாவுக்குள்ள ஒரு பெரிய இழப்பு மட்டும் கிடையாது, அதிர்ச்சி. நேற்று முந்தா நாள் கோவாவுக்கு போயிருக்காரு, குஷ்பு அவருடைய மகள் திருமணத்துக்கு போயிருக்காரு. எல்லாரோடையும் சகஜமாக பேசிட்டு இருந்திருக்கிறாரு, சந்தோஷமாக இருந்திருக்கிறாரு. சென்னை வந்திருக்காரு. நேற்று நைட்டு 11 மணிக்கு இது இயக்குனர் கவிஞர் ஸ்னேகனுக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்காரு. நாளைக்கு நம்ம சந்திப்போம். வாக்கிங் போகிறேன்னு போயிருக்காரு. வாக்கிங் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு நெஞ்சில் ஒரு மாதிரி ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனோடனே அவர் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாமே ஒரு ½ அன் ஹவரில் நடந்து முடிஞ்சிருச்சு. வேதனைப்படாமல், மருத்துவமனையில் இல்லாமல் அவருடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஷார்ட்டாகவே அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு. எம்ஜிஆர் தன்னுடைய அரசியல் வாரிசு பாக்யராஜ் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு எம்ஜிஆரோட திறமை இல்லாதவனா படைக்க மாட்டான். ஏதாவது ஒரு திறமை இருக்கும். ஆனால் அந்த திறமை நமக்கு இருக்கானே தெரியாமல் பல பேர் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நமக்கு இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்காது. அது யாரையாவது நம்மளை அதை தோண்டி எடுக்கணும். யாராவது நம்மளை அதை வெளிச்சம் போட்டு காட்டணும். அதுக்கு பாக்யராஜுங்கிற ஒரு உதவி இயக்குனர்கிட்ட கதை எழுதக்கூடிய ஒரு திறமை இருக்கு. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் சுபை சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இன்னைக்கு காலையில நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் சார் அவர்கள் இறந்திருக்காங்க. இப்போ இதுதான் தமிழ் சினிமா வட்டாரத்திலே ரொம்பவே ஒரு சோகமான நிகழ்வா கருதப்படுது. ஸோ அவரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பாக்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் திரைக்கதை மன்னன் மட்டும் கிடையாது, இந்தியாவின் திரைக்கதை மன்னன். அவருடைய கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்க வெள்ளங்கோயில்ங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்த சினிமா ஆசிரியர். சென்னைக்கு இயக்குனர் பாரதிராஜா அவரிடம் உதவி இயக்குனராக சேர்றார். 16 வயதிலே படத்திலே உதவி இயக்குனராக சேர்றாரு. பாரதிராஜா அவர்களை தான் ஒரு கதாசிரியராக இவரை அறிமுகப்படுத்தார். சிவரோஜாக்கள் படத்தை கதை திரைக்கு வசனம் எழுதுறார். அப்புறம் புதிய வார்ப்புகள் படத்தில் இவர் நடிக்க வைக்கிறாரு. அப்புறம் இவரே முதல் படம் டைரக்ட் பண்ணுறாரு. சூரலா சித்திரங்கள்னு ஒரு முதல் படம் டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் புதிய வார்ப்புகளில் ஹீரோவாக நடிக்கிறார். இப்படி தான் அவருடைய கேரியர் போச்சு. இந்த சினிமா திரைக்கதையில் ஒரு ஜாம்பவான்னா இவர் தான். இவருக்கு முன் சினிமா ஸ்கிரிப்ட் வேற, இவருக்கு பின் சினிமா ஸ்கிரிப்ட் வேற. ஒரு சிக்கலான கதையை கூட எப்படி ரசிக்கும்படியாக சுவாரஸ்யமாக அங்கங்கே காமெடியை வைத்து குடும்பக்கதை ரொம்ப ட்ரையாக இருக்கும். பெரும்பாலும் பெண்கள் தான் பார்ப்பாங்க, ஆண்கள் பார்க்க மாட்டாங்க, இளைஞர்கள் பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு விதிவிலக்கு இருந்தது குடும்ப கதைகள். அப்படி குடும்ப கதைகளை எல்லாரையும் பார்க்க வச்ச ஒரு டைரக்டர், இயக்குனர், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்னா அது பாக்யராஜ் அவர்கள் தான். அவருடைய மறைவுங்கிறது ஒட்டுமொத்தமாக சினிமாவுக்குள்ள ஒரு பெரிய இழப்பு மட்டும் கிடையாது, அதிர்ச்சி. ஏன்னா கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தான் இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய இறப்பு நடந்தது. அதனுடைய காயம் கூட ஒன்றும் பல பேருக்கு ஆறலை. அப்படிங்கும் போது இவருடைய இழப்புங்கிறது பெரிய ஒரு ஷாக்கு. பார்த்தீங்கன்னா நேற்று முந்தா நாள் கோவாவுக்கு போயிருக்காரு, குஷ்பு அவருடைய மகள் திருமணத்துக்கு போயிருக்காரு. எல்லாரோடையும் சகஜமாக பேசிட்டு இருந்திருக்கிறாரு, சந்தோஷமாக இருந்திருக்கிறாரு. சென்னை வந்திருக்காரு. நேற்று நைட்டு 11 மணிக்கு இது இயக்குனர் கவிஞர் ஸ்னேகனுக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்காரு. நாளைக்கு நம்ம சந்திப்போம். அவர் தமிழ்நாடு திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கார். அதுக்கு தேர்தல் நடக்க போகுது. அது அந்த வேலைகளில் பிஸியாக இருக்கார். அந்த மாதிரி நைட்டு வாய்ஸ் நோட் போட்டிருக்காரு. காலையில் வீட்டில் வாக்கிங் போகிறேன்னு போயிருக்காரு. வாக்கிங் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு நெஞ்சில் ஒரு மாதிரி ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனோடனே அவர் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாமே ஒரு ½ அன் ஹவரில் நடந்து முடிஞ்சிருச்சு. வேதனைப்படாமல், மருத்துவமனையில் இல்லாமல் அவருடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஷார்ட்டாகவே அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு. அந்த செய்தி பொதுவாக எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆகிப்போச்சு. முதலமைச்சர் விஜய் பார்த்துருக்கிறாரு, ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. அரசியல் கட்சி பிரமுகர்கள், திரைப்பட பிரமுகர்கள் எல்லாரும் பார்த்துருக்காங்க. அரசு மரியாதையோடு நாளை அவரை பெசன்ட் நகர் சுடுகாட்டில் அடக்கம் செய்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க. அரசு எப்படி பாரதிராஜா அவர்களுக்கு அரசு மரியாதை இருந்ததோ அதே போல் இவருக்கும் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவருக்கு பல முகங்கள் இருக்குது. ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், இலக்கியவாதி, பத்திரிகையாளர் அப்படின்னு பல முகங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக பாக்யான்னு ஒரு பத்திரிகை நடத்தியிருந்தார், இந்த நாட்கள் நடத்தியிருந்தார். அந்த பாக்யாவில் இருக்கக்கூடிய அந்த கேள்வி பதில் தான் ஒரு பெரிய சிறப்பே. அதுக்காகவே புத்தகங்கள் வாங்கும். அப்படி கேள்வி பதிலுக்காக வாசித்த பல வாசகர்கள் நானும் ஒருத்தர். ஒரு சின்ன கேள்வியாக இருந்தால் கூட ரொம்ப டீட்டெயிலிங்காக அதுக்கு ஒரு கதை,
அதுக்குள்ளே இருக்க சில டீட்டெயிலாம் எடுத்து சொல்லுவார். அது ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டது. பாக்கியா பத்திரிகை நடத்தினார். தமிழ் திரைப்பட எழுத்தாளர் சங்க தலைவராக இருக்கிறாரு, இயக்குனர் சங்கத்தில் இருந்தார், பல பொறுப்புகளில் இருக்கார். இப்போ முக்கியமான கேரக்டர் ரோல் பண்ணிட்டு பிஸியாக தான் இருக்கிறார். அவருக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்க, சரண்யா, சாந்தனு. சாந்தனு நமக்கு தெரியும், சில படங்கள் நடித்தார். சரண்யாவும் பாரிஜாதம்ங்கிற படங்கள் நடித்தாங்க. அவர் ஒரு இயக்குனர் திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவரும் திருமணம் பண்ணி ஃபேமிலிலாம் நல்லா தான் இருக்குது. அவங்க மனைவி பூர்ணிமா பாக்கியராஜ் வந்து அவங்களும் வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தீவிரமான ஒரு எம்ஜிஆர் பக்தர், ரசிகர். அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து எம்ஜிஆருடைய படங்களை அவருடைய படத்திலேயே பயன்படுத்துவார். எம்ஜிஆருடைய காட்சிகள். அரசியலுமே இருந்தாரா சார்? அரசியலில் எம்ஜிஆர் நான் வந்து இவரை வந்து என்னுடைய கலையுலக வாரிசு அறிவிக்க போறேன்னார் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு எம்ஜிஆரோடு நெருக்கமாக இருந்தவர். கடைசியில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இவரே தனியாக எம்ஜிஆர் கழகம், ஒரு எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி பெருசாக இது பண்ண முடியல. அப்புறம் 91 அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதாவோடு சேர்ந்து பிரச்சாரம்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்தார். அப்புறம் 2006 திமுகவில் இருந்தார். திமுக பிரச்சாரம் பண்ணார். இடையில பாஜகவுக்கு போகிறப்போதா சொன்னாங்க, அவர் மறுத்துட்டார், இல்லைன்னு மறுத்துட்டார். அதுக்கு பிறகு இப்போ சமயத்தில் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை வந்தப்போ இபிஎஸ்ஸையும் ஓபிஎஸும் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் இருந்தார். இது மாதிரி தான் அவருடைய அரசியல் பயணம். எம்ஜிஆர் தன்னை வந்து வாரிசு அறிவிக்கிறதாகலாம் இருந்தார். எம்ஜிஆர் வந்து தன்னுடைய அரசியல் வாரிசு பாக்யராஜ் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு எம்ஜிஆரோடு நெருக்கமாக இருந்தவர் பாக்யராஜ். ஒரு சினிமா கேரியரை எடுத்துக்கிட்டாலுமே குடும்ப பாங்கான படங்களை எல்லோரும் பார்க்க வைத்த பெருமை அவருக்கு இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா சிகப்பு ரோஜாக்கள் படம் வந்து அவருடைய கதை வசனம், திரைக்கதை வசனம்னு வச்சுக்கலாம். அந்த படத்தை வந்து ஹிந்தியில் பண்ணுறாங்க, அமிதாப் பச்சன் வச்சு பண்ணுறாங்க. அமிதாப் பச்சனுடைய கேரியரில் தி பெஸ்ட் 10 படங்கள் அது ஒரு படம். ஒரு பெரிய கிட்டு அந்த படம். அப்படி வந்து தமிழ் தாண்டி அங்கேயும் பெரிய வெற்றியை நாட்டினவர். அதுக்கு பிறகு தமிழ்லேருந்து ஒரு 2 படம் ஹிந்தியில் பண்ணார், அது சரியாக போகல. இந்த சிவப்பு ரோஜாக்கள் படம் தெலுங்கு ஹிந்தியில் பண்ணுறவ பெருசாக போச்சு. அப்புறம் அவருடைய சினிமா கேரியரை பொறுத்த வரைக்கும் அது சினிமாவிலையுமே ஒரு சமூக கருத்து, இது நம்மால்னு ஒரு படம் பண்ணார். அந்த சாதிய பிரச்சனைகளே அங்கே அந்த படத்தில் தொட்டுப்பார். அந்த படம் ரொம்ப ஒரு கதிமையில் நடக்கிற மாதிரியான கதை. அந்த படத்தையும் பண்ணார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 7 நாட்கள் அவருடைய சினிமா கேரியரில் ஒரு முக்கியமாக சொல்லக்கூடிய படங்களில் அந்த 7 நாட்கள் படம். ஒரு பாலக்காடு தமிழ் பேசக்கூடிய ஒருத்தராக நடிச்சிருப்பார். அந்த படத்தினுடைய கதையை கிளைமேக்ஸில் 2 வாரத்தில் சொல்லியிருப்பார். எந்த காதலி உந்தன் மனைவி ஆகலாம் சாரே, பட் உந்தன் மனைவி எந்த காதலியாக முடியாது. அந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ். அந்த படத்தோட கதையை தான் அந்த 2 ஃபுல் கதையே ஒரு 1 லைன்ல சொல்லிட்டாரு, 2 லைன்ல சொல்லிருப்பாரு. இதுதான் அந்த கதை. என்னுடைய முன்னாள் காதலியாக இருந்தவங்க உங்களுடைய மனைவி ஆயிரலாம், ஆனா உங்க மனைவின்னு ஆனதுக்கு பிறகு திருப்பி என்னுடைய காதலி ஆக முடியாதுங்கிறதான் கதை. எனக்கு தெரிஞ்சு அந்த கதை பேச வச்சுதான் பல ஹிந்தி படங்கள் வந்திருக்கு. பல ஹிந்தி படங்கள் நானே பார்த்தேன், இது அந்த நாட்கள் மாதிரி இருக்கு, அந்த நாட்கள் மாதிரி இருக்கு. பல ஹிந்தி படங்கள், பல தமிழ் படங்கள் அந்த படத்தினுடைய பேஸ் தான். அப்படி கதையிலையுமே ஒரு அந்த படத்தை கிளைமேக்ஸ்லேயே ஒன்று பண்ணுவாங்க. அந்த அம்பியா கேரக்டர் தன்னோட வரேன்னு சொன்னோன்னே அந்த தாலியை அறுத்தறிஞ்சிடுவா அப்படிம்பாரு. இப்போ தாலிங்கிறது தமிழ்நாட்டில் எவ்வளோ முக்கியமான ஒரு சென்டிமெண்ட்டுங்கிறத அந்த படத்தில் காமிச்சிருக்கு. அதுக்கு பிறகு தான் தாலியை வச்சு நிறைய படம் வந்துச்சு. இந்த தாலி சென்டிமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது அந்த 7 நாட்கள் தான். அப்புறம் எங்க சின்னராசா, முந்தானை முடிச்சதெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள். அதாவது சார் பாரதி ராஜா சார் கிட்ட வந்து எப்படி வந்து அந்த வசனங்கள்லாம் வந்து எல்லாமே ஒரு யூனிக்கா இருக்குமோ, அதே மாதிரி அவருடைய சிஷ்யனான பாக்யராஜ் சாருடைய படங்கள்ல இருக்க வசனங்களுமே அந்த மாதிரி தான் எல்லாமே. ஆமா, இவர் பேசிக்கா ரைட்டர் தானே. பாரதிராஜா அவர்களுடைய பல படங்களுக்கு ஒரு வசனம் எழுதியிருக்காரு, திரைக்கதை எழுதியிருக்காரு, கதை எழுதியிருக்காரு. அப்படிங்கும் போது வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். சின்ன வீடுன்னு ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துல வந்து ஒரு சபலிஸ்ட் கேரக்டரா நடிக்கிறாரு. பட் ஆனா அந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்கலாம். முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம் பண்றாரு. அந்த இடத்துல முருங்கக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுவே இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸா பேசப்படுது. அப்போ இதெல்லாம் என்னன்னா ஒரு 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 குடும்ப படமாக இருந்தாலும் அதுல கொஞ்சம் கிளாமர் வேணும், அதுல கொஞ்சம் காமெடி வேணும். ரெண்டாவது இவருடைய ஸ்டைல் என்னன்னா ஒரு விஷயத்தை, ஒரு ஸ்கிரிப்டை நகர்த்தி கொண்டு போறதுல வந்து இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யம் எதையுமே காமெடியாகவே கடத்திட்டு போறது. ஒரு கேரக்டர், அது கூட இருக்க 4 ஃப்ரெண்ட்ஸு அவங்க காமெடி பண்ணுவாங்கன்னு இந்த கதையை போர் அடிக்காம நகர்த்தி கொண்டு போற அந்த ஃபார்மெட் வச்சிருந்தாரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இந்திய சினிமாவுக்கே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு தான் அது. ஓகே சார், அதே மாதிரி நம்ம பாக்யராஜ் சார் பத்தி பேசும்போது வந்து அவர் வந்து எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டோ இல்லாம தான் வந்து அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு. ஸோ அப்படி வந்து அவருக்கான ஒரு தனி இடத்த வந்து அவர் கண்டிப்பா பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? முக்கியமான காரணம் அவருடைய திறமை. அவருடைய திறமையை விட அந்த திறமையை கண்டுபிடித்த பாரதிராஜ். இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு வந்து நம்ம
திறமையோடு தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு திறமை இருக்கும். இறைவன் படைப்பில் ஏதாவது மனிதன் வந்து திறமை இல்லாதவனா படைக்க மாட்டான். ஏதாவது ஒரு திறமை இருக்கும். ஆனால் அந்த திறமை நமக்கு இருக்கானே தெரியாமல் பல பேர் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நமக்கு இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்காது. அது யாரையாவது நம்மளை வந்து அதை வந்து தோண்டி எடுக்கணும். யாராவது வந்து நம்மளை வந்து அதை வெளிச்சம் போட்டு காட்டணும். அதுக்கு வந்து பாக்யராஜுங்கிற ஒரு உதவி இயக்குனர்கிட்ட கதை எழுதக்கூடிய ஒரு திறமை இருக்குது. ஸ்கிரீன் பிளே பண்ணக்கூடிய திறமை இருக்குது. அப்போ அதை பெருந்தன்மையோடு அவருடைய பேரையே போறாருல. இன்னைக்கெல்லாம் கதை திருட்டு எவ்வளோ வருது. தன்னுடைய உதவியாளர் தான் கதை என்ற கூட நான் என் வேறுபாட்டுக்கு போட்டுக்கிறேன்னு பாரதிராஜா சொல்ல. கதை கொண்டு இருக்கா, ரைட், ஓகே, உன் பேரையும் நான் போட்டு அந்த படத்தில் போடுறேன். அப்போ உனக்கான அங்கீகாரத்தையும் கொடுக்குறாரு, அந்த திறமையும் கண்டுபிடிக்கிறார். அதை இவரை தோண்டி எடுத்தது ஆல்ரெடி மிகப்பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் அதை தோண்டி எடுத்து வெளி உலகத்துக்கு காட்டியவர் வந்து பாரதிராஜா தான். அப்போ இவர்கிட்ட நடிக்கிற திறமையும் இருக்கு. வசனங்கள் சொல்லி கொடுக்குறப்ப இதெல்லாம் பார்க்குறாரு. இப்போ இவரை வச்சு ஒரு நடிக்க வைக்கலாம், நடிக்கிற திறமையும் இருக்குங்கிற அதையும் கண்டுபிடிச்சது பாரதிராஜா தான். தன்னுடைய ரா மெட்டீரியலாக வந்தவரை வந்து சிற்பமாக்குறது பாரதிராஜா தான். ஓகே சார், அதே மாதிரி வந்து இப்போ எப்படி பாரதிராஜா சார் வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அதே மாதிரி இவருமே வந்து ஊர்வசி மேமா இருக்கட்டும், இல்லைன்னா இயக்குனர்களா இருக்க பார்த்திபன் சாரா இருக்கட்டும், பாண்டியராஜ் சார் இருக்கட்டும், இவருமே நிறைய ஒரு டேலண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருல்ல சார். பாரதிராஜாங்கிற ஒரு ஆலமரத்தினுடைய கிளைகள் விழுதுகள் இவங்கெல்லாம் பாரதிராஜா அவர்கள்ட்ட இருந்து ஏகப்பட்ட மணிவண்ணனா இருக்கட்டும், மனோபாலாவா இருக்கட்டும், ரங்கராஜா இருக்கட்டும், ஒரு பெரிய லிஸ்டே சொல்லலாம். அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய இயக்குனராக வந்தாங்க. அவற்றிருந்து போன பாக்யராஜ் இருந்து பார்த்தீங்கன்னா பாண்டியராஜனா இருக்கட்டும், பார்த்திபனா இருக்கட்டும், லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், GM குமாரா இருக்கட்டும், இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அப்ப பாரதிராஜாங்கிற ஒரு ஆலமரத்தின் விழுதுகளாக அப்படியே வாழையா போயிட்டு இருக்காங்க. நிறைய நடிகைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, உதவியாளர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. பார்த்திபன் வந்து அவருடைய இன்னும் நாட்கள் பார்த்திபன் இருந்தார். பார்த்திபனுடைய முதல் படத்தை இவர் தான் டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்துச்சு. பாக்யராஜ் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு நடிக்கிறதா இருந்தது. பட் கடைசி நேரத்தில் பண்ண முடியாமல் வெளியில் புதிய பாதை பண்ணார். இந்த மாதிரி இவற்றிலிருந்து ஒரு பெரிய செட் ஆஃப் ஆட்கள் வெளியில் போயிருக்காங்க. ஓகே சார், அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து பாரதி ராஜா சார் வந்து இறந்தாரு. அது நடந்து இப்போ அந்த நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த காயம் வந்து ஆறறதுக்கு முன்னாடியே வந்து இப்போ பாக்யராஜ் சாருமே இறந்திருக்காரு. ரெண்டு பேருமே வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முக்கியமான ரோலை வந்து வகிச்சுட்டு வராங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் இல்லாதது இப்போ தமிழ் சினிமாவில் எந்த ஒரு வெற்றிடத்தை வந்து உருவாக்கும் சார்? பெரிய இழப்பு தான். இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஒரு லைப்ரரி மாதிரி தான். அவங்க வந்து ஒரு சிலபஸ் மாதிரி தான். ஒரு காட்சியை உணர்வுபூர்வமாக எப்படி எடுக்கணும் அப்படின்னா அது பாரதிராஜ். அந்த காட்சியை எப்படி உருவாக்கணும்னு பார்க்கறது பாக்யராஜ். இவரிடம் வந்து அந்த கதைக்கான அந்த சென்ஸ் இருந்துச்சு, அவர்கிட்ட வந்து அந்த மேக்கிங் சென்ஸ் இருந்துச்சு. ஒரு காட்சி எத்தனை ஷார்ட்ஸ்ல வந்து பண்ண முடியும். உதாரணத்துக்கு முதல் மரியாதை படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த தன்னுடைய அந்த உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்களா, அது மாதிரி உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்போம். கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த ராதாவை பார்த்துட்டு தன் உயிரை விட்டுணும்னு இருக்கிறார். அதே நேரத்தில் இவங்களும் வந்து கடைசியில் அவர் உயிர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துருன்னு நினைக்கிறாங்க. இதுதான் கதை. அந்த கதையை எப்படி அவங்க கன்வே பண்ணியிருப்பாங்க, எத்தனை ஷார்ட்ஸில் கன்வே பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஊரில் இறங்குவாங்க, அப்போ அந்த உயிர் தொண்டைக்குழிக்கும் அந்த இதுக்கும் அப்படி மேலே ஏறி இறங்கும். அந்த உணர்வுகளை காட்டுற காட்சியில் அதெல்லாம் வந்து அவர் எழுதிடலாம். அது விஷுவலாக மேக் பண்ணுறதுக்கான அந்த இது வந்து பாரதிராஜா பண்ணுவார். அதை உருவாக்குறது வந்து பாக்யராஜ். இந்த மாதிரியான ஆட்கள். ஆனால் அந்த முதல் மரியாதை படத்தினுடைய கதை ஆசிரியர் வந்து R. செல்வராஜ். அது வேற. உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கதைகளை வந்து எப்படி எளிதாக சொல்லி போயிடுவார். ஒரு கதையை வந்து ஈஸியாக 2 மணி நேரம் உட்கார வைக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். அதை வந்து அந்த திறமை வந்து விட்டுருந்துச்சு. அதை வந்து விஷுவலாக பண்ணுற அந்த மேக்கிங் சென்ஸ் வந்து பாரதிராஜா. இன்னைக்கு வரைக்கும் பல கதைகளுக்கு கிளைமேக்ஸ் சிக்கல் வருது, இன்ட்ரோல் பிளாக் சிக்கல் வருதுன்னா பாக்யராஜ் படங்களை பார்ப்பாங்க. இன்னைக்கு பல இயக்குநர்கள் பார்த்தா ரெஃபரன்ஸ் வச்சுருவாங்க. அது மாதிரியான ஒரு பெரிய இழப்பு தான். இருந்ததாருன்னா இன்றைக்கும் எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கிறாரு. அது நிறையா வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறையா இப்போ வந்து கதை திருட்டுலாம் நடக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் அவர் சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. பல உதவி இயக்குநர்களுக்கு கதை திருட்டு வழக்கில் சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. நிறைய பேருக்கான போராடி உதவிகள்லாம் கூட வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய அனுபவம்சாலி. இப்போ நீங்கள் நம்மளே ஒரு கதை பண்ண போகிறோம், ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு சிக்கல் வருதுன்னா டிஸ்கஸ் பண்ணலாம்ல, வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு இழப்புங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஓகே சார், அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ வந்து டேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த எல்லா டேரக்டர்ஸ் கிட்ட இருந்துமே பாக்யராஜ் சாரை வந்து தனியாக காட்டுறது வந்து எந்த இதுன்னு நினைக்கிறீங்க? ஸ்கிரீன் பிளே தான். திரைக்கதையில் வந்து அவர் தனிமைப்படுத்த ஏற்கனவே சொன்ன மாதிரி திரைக்கதைக்கான ஒரு ட்ரெண்ட் செட்டர். ஒரு கதையை, குடும்ப கதையை எப்படி நகர்த்தி கொண்டு போகிறது, ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி எப்படி நகர்த்தி கொண்டு போகிறது, அது வெரைட்டியாக பண்ணியிருக்காரு. கைதின் டைரின்னு
ஒரு அப்பா பையன் ஒரு கிரைம், ராசுகுட்டின்னு ஒரு கிராமத்து பண்ணிய ஒரு மைனருடைய கேரக்டர், ஒரு அதை வச்சு ஒரு கதை. இது நம்மளால ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு படம். இப்படி வெரைட்டியாக கதை பண்ணியிருக்காரு. ஓகே. அதெல்லாம் வந்து அவங்க தனிமைப்படுத்தி காட்டுனது, தனியாக அடையாளப்படுத்தி காட்டியது அல்ல முக்கியமான நபர். ஓகே சார், இவ்வளவு நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் பதிலளிச்சிங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார்.